வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். வழக்கமாக நம்மளோட மாடி தோட்டத்தில் நம்ம தரையில் தொட்டிகள் வச்சுருப்போம். அதில் நிறைய செடி கொடிகள், பூச்செடிகள், பழ வகைகள் எல்லாமே வச்சுருப்போம். அதுபோக இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் மாடிக்கு இந்த செடியெல்லாம் பார்த்தோம்னாவே நம்மளோட கவலைகள்லாம் மறந்து போயிடும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி பூக்கள்லாம் பூத்து குலுங்குற பார்த்தோம்னா நம்மளுக்கு மாடியை விட்டு போகிறதுக்கு மனசே வராது. மாடியிலேயே நம்ம ரொம்ப நேரம் அந்த பூக்களோட அழகை ரசிச்சுட்டே இருக்கலாம். மாடி தோட்டம் வச்சுருக்க நிறைய பேர் கட்டாயம் 20 லிட்டர் வேஸ்ட் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அதிக நாள் உழைக்கும். நம்ம அதிக விலை கொடுத்து க்ரோ பேக் வாங்கினோம்னா கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே அது கிழிஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட உடையவே உடையாது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதனோட டாப்பை நம்ம சும்மா வேஸ்ட்டாகவே போட்டு வச்சுருப்போம். அதை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அதை இந்த மாதிரி அழகாக ஒரு தொங்கு தொட்டியாக நம்ம மாற்றி அமைச்சிடலாம். பாருங்கள், எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நாங்கள் ஒரு தொட்டியை கூட வேஸ்ட் பண்ணலை. எல்லா தொட்டியையுமே அழகாக பெயிண்ட் அடித்து அதுக்கு ஹோல் போட்டு இந்த செயினை வாங்கி மாட்டி விட்டுருக்கோம். இந்த மாதிரி செயின் வச்சு தொங்க விடுறது போக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதுலேயும் நம்ம இந்த தொட்டிகளெல்லாம் வச்சுக்கலாம். தேவையான பூச்செடிகளை வச்சுக்கலாம். மாடியில் பூச்செடிகள் அதிகம் இருந்தால் தான் மகரந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய காய்கறிகள் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இதில் டேபிள் ரோஸ், அந்த 9 o'clock ஃப்ளவர்ஸ், அப்புறம் குரோட்டன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஓமவல்லி செடி வச்சுக்கலாம், கீரை வகைகள் வச்சுக்கலாம், ரெயின் லில்லி வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தேவைக்கேற்ப அந்த வாய்ப்பகுதியை பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். பெரிய செடி வைக்கணும்னா கொஞ்சம் பெருசாகவும், சின்ன செடியில் வைக்கிறேன்னா சின்னதாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மாடியில் தொங்க விடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தரையில் கூட நீங்கள் இந்த தொட்டியை வச்சுக்கலாம். 2 செங்கல் வச்சு அதுக்கு நடுவில் இந்த தொட்டியை வச்சிடலாம். இல்லைன்னா உடஞ்ச மண் பானையோட அந்த வாய்ப்பகுதியில் நம்ம இந்த தொட்டியை வச்சுக்கலாம். வெயிலில் இருக்கிறதுனால இந்த தொட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிச்சு போயிருக்கு அப்படின்னு. இதே இது இந்த 20 லிட்டர் வேஸ்ட் வாட்டர் கேன் அதனோட டாப்னா கொஞ்சம் கூட தெரிக்கவே தெரிக்காது. இது வச்சு 3 வருஷம் ஆச்சு. ஆனால் 3 வருஷம் ஆனாலும் அதே புதுசாக அப்படியே தான் இருக்குது. செடிகள் வேணால் மாறலாம், ஆனால் அந்த தொட்டி மாறவே மாறாது. இந்த தொட்டியை வெயிலில் தான் வைக்கணும்லாம் கிடையாது. நம்ம நிழலில் கூட, போர்ட்டிகோவில் கூட அந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி செடிகள், அப்புறம் பூச்செடிகள், பழ வகை செடிகளுக்கெலாம் கட்டாயம் நம்ம பெரிய தொட்டி வாங்கி தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டேபிள் ரோஸ் அல்லது சின்ன சின்ன செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம ஹைட் குறைவான தொட்டியே நமக்கு தாராளமாக போதும். அதுக்கு நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் ஹேங்கிங் பாட்ஸ் வாங்கி அது சீக்கிரமே உடையிறத விட இந்த மாதிரி 20 லிட்டர் வாட்டர் கேனோட அந்த டாப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரே மாதிரியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நான் எங்களோட மாடி தோட்டத்தில் 20 லிட்டர் வாட்டர் கேனோட அந்த டாப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் 20 லிட்டர் வாட்டர் கேனோட அந்த டாப் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.